ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டே, 999 போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஸ்பெஷல். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒரு நாள் இந்த ஒரு எனர்ஜி வந்து ஒரு 9 நாட்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு 9 நாட்கள் வந்துட்டு நீங்கள் டெஃபினெட்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. என்ன ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம்? உங்கள் லைஃப்பில் எது ஒரு விஷயம் தேவையில்லை, அன்வான்டாக இருக்குதோ அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஓகேங்களா? ஸோ தட் ஒரு நல்ல ஒரு நியூ விஷயங்கள், ஒரு புது விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் வரவேற்கிறதுக்காக. ஓகே, ஸோ சம்திங் ஷுட் எண்ட் ஃபார் அ குட் நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணணும். அண்ட் அதோடு சேர்த்து இந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் பண்ணணும். லைக் பேலீஃப் எடுத்துக்கோங்க. பேலீஃப் பிரேக் ஆகாமல் இருந்தால் நல்லது. ஒரு ஸ்கெட்ச் பென் இஸ் ஓகே. அண்ட் சரி, நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகணுமோ அதை எழுதுங்க. நான் வந்து ஐ ரிலீஸ் நெகட்டிவ் பீப்புள் இன் மை லைஃப் அப்படின்னு எழுதியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எக்ஸாக்டாக கூட எழுதலாம். அண்ட் தென் 9 பே லீவ்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பே லீஃபில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணுமோ, ஐ அட்ராக்ட் மோர் லவ் இன் டு மை லைஃப் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னோட வாழ்க்கையில் நிறைய காதல் இருக்கணும்னு நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கணுமோ அதை ஒரு எழுதி தென் அந்த ஒரு 9 பே லீஃபையுமே வந்துட்டு பேர்ன் பண்ணிடுங்க. ஸோ பேர்ன் பண்ணிட்டு யூனிவர்ஸ் கிட்ட வந்துட்டு சரண்டர் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பண்றப்போ யூனிவர்ஸ்க்கு உங்களோட விஷஸ் டெஃபினெட்லி போய் சேரும். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டே, 999 போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஸ்பெஷல். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒரு நாள் இந்த ஒரு எனர்ஜி வந்து ஒரு 9 நாட்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு 9 நாட்கள் வந்துட்டு நீங்கள் டெஃபினெட்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. என்ன ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம்? உங்கள் லைஃப்பில் எது ஒரு விஷயம் தேவையில்லை, அன்வான்டாக இருக்குதோ அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஓகேங்களா? ஸோ தட் ஒரு நல்ல ஒரு நியூ விஷயங்கள், ஒரு புது விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் வரவேற்கிறதுக்காக. ஓகே, ஸோ சம்திங் ஷுட் எண்ட் ஃபார் அ குட் நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணணும். அண்ட் அதோடு சேர்த்து இந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் பண்ணணும். லைக் பேலீஃப் எடுத்துக்கோங்க. பேலீஃப் பிரேக் ஆகாமல் இருந்தால் நல்லது. ஒரு ஸ்கெட்ச் பென் இஸ் ஓகே. அண்ட் சரி, நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகணுமோ அதை எழுதுங்க. நான் வந்து ஐ ரிலீஸ் நெகட்டிவ் பீப்புள் இன் மை லைஃப் அப்படின்னு எழுதியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எக்ஸாக்டாக கூட எழுதலாம்.